சென்னையில் தனியார் பள்ளிகள் மற்றும் கோயில்களுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதில் ஐரோப்பிய நாடுகளில் வசிப்போரின் தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதால் இன்டர்போலின் உதவி கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். சென்னையில கடந்த மாதம் 8ஆம் தேதி 13 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டானது வந்தது. இந்த சம்பவம் தமிழகத்துல எதிர்வலியை எஏற்படுத்திய நிலையில மத்திய குற்றப்பிரிவு சைபர் போலீசார் இந்த நபர்களை குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டின் புரோட்டான் மெயில் மூலமாக VPN-ஐ பயன்படுத்தி இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருப்பதால் குற்றவாளியை பிடிப்பதில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் போலீசாருக்கு சற்று சவாலாக இருந்து வருகிறது. சென்னை போலீசார் இன்டர்போல் மூலமாக IP-எண்ணை கேட்டு சுவிட்சர்லாந்து கடிதம் அனுப்பியும் இந்தியாவில் இந்த மெயிலின் சேவையை முடக்கவும் பரிந்துரை கடிதம் மத்திய தகவல் தொடர்பு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முன்னதாக IP முகவரி தர மறுத்த புரோட்டான் நிறுவனம் மத்திய தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சகம் அனுப்பிய கடிதத்திற்கு பின்பாக IP முகவரி சென்னை காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறது. VPN மூலமாக குற்றவாளி பயன்படுத்திய IP முகவரி பல ஐரோப்பிய நாடுகளில் காண்பித்தால் அந்த நாடுகளில் இருந்தும் IP முகவரியை பெற்று குற்றவாளியை தேடி வருவதாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் VPN மூலமாக பயன்படுத்திய அந்த குறிப்பிட்ட மெயில் ஐடியை அந்த மர்ம நபர் டெலீட் செய்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சைபர் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் IP முகவரி சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம் உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் காண்பிப்பதால MLAT என்னும் பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தகவல் அளிப்பதில் சென்னை காவல்துறை இன்டர்போல் உதவி நாடியிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.